ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தது. ஒரு காலம், ஒரு இடத்துல கூட அப்பா என் வார்த்தையை மீறவில்லை. அதை புரியும்படி சொல்லணும்னா, அவர் என்ன சொன்னாலும் அவன் எஸ் மட்டும்தான் சொல்லுவானே தவிர என்ன சொல்ல மாட்டான் தெரியுமா? நோ சொல்ல மாட்டான். அவர்கிட்ட நோ சொல்லாததுனால அநேகர்கிட்ட நோ சொல்ல வேண்டி இருந்துச்சு. ஐந்தாவதாக, அந்த இளைய குமாரனுக்கு எல்லாம் கிடைச்சதும் அவன் போய் என்ன வாழ்க்கை வாழ்ந்தான்? அப்ப துன்மார்க்க வாழ்க்கைக்கான வாசல் எப்படிதான் இருக்கு? திறந்துதான் இருக்கிறது. நமக்கு தெரியும், இளையகுமாரன் போகும்போது அப்பா மகனே மகனே போகாத மகனே அப்படியெல்லாம் கேட்கல. அவன் மூத்த குமாரனுக்கும் போயிருக்க முடியும், ஆனால் அவன் போகவில்லை. இச்சை அடக்கத்தோடு வாழ்ந்தான். வாசல் ஓப்பனாதான் இருக்கு. பாவத்துக்கான வாசல் திறந்துதான் இருக்கு, திறந்துதான் இருக்கு. அடுத்த செகண்டே பாவத்துல போய் விழலாம். அப்படி நினைவிலே போய் விழுந்துடலாம். முதல்ல துன்மார்க்கத்துக்கான வாசல் வந்து ஓப்பனா தான் இருக்கு, ஓப்பனா தான் இருக்கு. அவன் மூத்த குமாரனுக்கும் போயிருக்க முடியும், அவன் போகல. போகல. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்படுவதில். இதுதான் தீர்மானம். 1 கொரிந்தியர் 6:12. ஒரு எல்லாம் ஏன் இளைய அவன் வாழலையா? அவனுக்கு கிடைக்கலையா? அவனை ஆண்டவர் தான், தகப்பன் தானே கொடுத்தார், தகப்பன் தான் கொடுத்தார். கிருபையை விருதாவாக்குகிறவர்கள் உண்டு, கிருபையை பிரயோஜனப்படுத்துகிறவர்கள் உண்டு. ஆமென். நம்மில் காணப்பட வேண்டியவை